வருங்கால அரசு ஊழியர்களுக்கு காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 26வது நாளுக்கான ஆன்சருக்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கேள்வி எண் 126. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிடங்களிலும் பி 42 நிமிடங்களிலும் நிரப்பும் இரு குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்? ரெண்டு குழாயுமே தொட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நிரப்புது. ஒன்று 24, ஒன்று 48 நிமிஷத்தில். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேலை ஆட்கள் ஏபின்னு 2 பேர் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் கீழே பெருக்கிடுவோம். 24 × 48. மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 48ஐயும் கூட்டிடுறோம். 24 48ஐயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 72. கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 12 24, 6 12 72, 1 2 3 6, 1 3 3, 1 3 6 18, 16. அப்போ 1/16 தலைகீழ எழுதுனா 16/1. ஸோ தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னா 16 நிமிஷத்தில் நிரப்போம். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 8:14க்கு திறந்து விடுறாங்களாம். அப்போ 8:14க்கு அடுத்து 16 நிமிஷம் கழித்து என்ன டைம் ஆகும்? 8:30. அப்போ அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம், எத்தனை மணிக்கு நிரம்பும் அப்படின்னா 8:30 AM. ஸோ அவங்க எத்தனை நிமிஷம் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நிறுத்தலாம். டைம் கொடுத்துருக்கிறதால அந்த டைமையும் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்ததான் 127. ஒரு குழாய் தொட்டியை 20 நிமிடங்களில் நிரப்பும். தொட்டியில் உள்ள துளையினால் அந்த குழாய் நிரம்ப 25 நிமிடங்கள் ஆகிறது. எனில் தொட்டி நிரம்பி இருந்தால் அந்த துளையினால் தொட்டி நீர் எவ்வளவு நேரத்தில் காலியாகும்? இது வந்து தொட்டியை நிரப்புது, இது வந்து தொட்டியை காலி செய்யுது. ரெண்டுமே கீழே எப்படி இருந்தாலும் பெருக்கல் தான். கரெக்டாக? மேலே ரெண்டுமே நிரப்புதுன்னும் போது மேலே என்ன பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணோம். இங்கே காலி பண்ணுது அப்படின்னும் போது மைனஸ் பண்ணணும். அப்போ 25லேருந்து 20 போயிடுச்சு அப்படின்னா 5. புரியுதா? ரெண்டு குழாயுமே தொட்டியை நிரப்புதுன்னா ப்ளஸ் பண்ணணும். தொட்டியை காலி செய்து 1 அப்படின்னா மைனஸ் பண்ணணும். பாருங்கள், 1 5 5, 4 5 20. அப்போ 1/25 4ஐயும் பெருக்கணுன்னா 100. ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ தொட்டி நிரம்ப அந்த தொட்டியில் இருக்கிற அந்த துளை தொட்டியை எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும் தனியாக அப்படின்னா 100 நிமிடங்களில் காலி செய்யும். ஆன்சர் 100. சரியா? 128. ஏபிசி என்ற குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை 10, 4, 20 மணி நேரங்களில் நிரப்பும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா கீழே அப்படியே பெருக்கிக்கிட்டு மேலே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்படி 3 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 10, 4, 20. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அந்த 20 கீழே போட்டுக்கிறோம். மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் 20ஆக மாற்றுறதுக்கு என்ன நம்பர்? 10. 10 20 ஆக்கணும்னா எதால் பெருக்கணும்? 2ஆல். 2 20. அப்போ 2 ப்ளஸ் 4 20 ஆக்கணும் அப்படின்னா 5 20. அப்போ 5 ப்ளஸ் 20 20 ஆக்கணும்னா 1 ஓர் 20 20. அப்போ 1. பாருங்கள், 2 5 7 1 8. 8/20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 8 5 20. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். 5/2. 5/2 அப்படின்னா 2.5. கரெக்டாக? அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஆப்ஷன் பி. எல்லாமே ரொம்ப எளிமையான கேள்வி தான். பாருங்கள், ரொம்ப டைம் கூட எடுக்கல பாருங்கள். கண்டிப்பாக ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி குழா தொட்டி கணக்கை வச்சோ இல்லை இதே மாதிரி ஆட்களை வச்சோ கொஷின் கேட்குறாங்க. நம்ம ஆட்களை வச்சு பார்க்குறதா இங்கே அப்படியே குழான்னு பார்க்குறோம். PQR முறையே 12, 15, 20 நிமிடங்கள் தொட்டியை நிரப்பும். 3 குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு. முதல்ல 3 குழாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ போன கேள்வி பண்ண மாதிரியே தான். 12, 15, 20. இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். அப்போ கீழே 60. மேலே பாருங்கள், 12 எதால் பெருக்குன்னா 60 வரும்? 5ஆல். அப்போ 12 60, 5 ப்ளஸ் 15 4 5 60. அப்போ 4 ப்ளஸ் 20 20 60. அப்போ 3. 5 4 9, 9 3 12. ஸோ 12/60. ஓர் 12 12, 12 60. அப்போ தலைகீழ எழுதணுன்னா 5. தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 நிமிஷம்னு முடிச்சுட்டு இருக்கலாம். அவங்க ஒரு நிமிஷத்துக்கு 25 லிட்டர் தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 25னா அப்போ 5 நிமிடத்துக்கு 5 × 25 125. முடிஞ்சிச்சு. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த 25 பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125 லிட்டர். சரியா? அடுத்ததாக 130. ஒரு குழாய் ஒரு தொட்டியில் 5/8 பங்கு நீரினை 1 மணி நேரத்தில் நிரப்பினால் மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? பாருங்கள், 5/8 பங்கு நிரப்புறதுக்கு 1 மணி நேரம். நான் 1 மணி நேரங்கிறத 60 நிமிடம் எழுதிக்கலாமா? எனக்கு கீழே ஆன்சர் கொடுக்கும்போது அவங்க நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது 8ல் 5 பங்கு. கரெக்டாக? அப்போ அவங்க கேட்குறது மீதி தொட்டி. மீதி தொட்டினா எத்தனை பங்கு? 3 பங்கு. புரியுதான்னு பாருங்கள். 8ல் 5 பங்கு நிரம்பிடுது. அப்போ மீதி இருக்கிறது 3 பங்கு. ஸோ 5 பங்கு நிரம்புறதுக்கு 60 நிமிஷம் ஆகுது. அப்போ 1 பங்கு நிரம்புறதுக்கு
ஒரு 5 5 12 5 60. ஒரு பங்கு நிரம்புறதுக்கு 12 நிமிஷம் ஆகும். நமக்கு எத்தனை பங்கு தேவை? 3 பங்கு. அப்போ 3ஆல் பெருக்கிடுங்க. 1 3 3 12 36. அப்போ 3 பங்கு நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 36 நிமிடங்கள் ஆகும். அந்த மீதி அப்படிங்கிறதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும். 8ல் 5 பங்கு நிரம்பிடுது, மீதி இருக்கிறது 8ல் 3 பங்குன்ற ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இதை போட்டுருவீங்க. ஸோ 36 நிமிடம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர். ஸோ இதோட நேற்று சொன்ன 5 கேள்விகளுக்கான விடைகள் முடியுதுமா. அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 27வது நாளுக்கான கொஷின்ஸ் பாருங்கள். இந்த 27வது நாளில் எல்லா கொஷினும் எதை வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சராசரி டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் அவங்க டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்துட்டாலே தவிர, ஆனால் கண்டிப்பாக சராசரியிலிருந்து எப்பவுமே ஒரு கொஷின் கேட்டுறாங்க. டிஆர்பி இல்லை டெட்டை பொறுத்த வரைக்கும் சராசரி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 131 பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதில் சரியான மதிப்பெண்களை கொண்டு சராசரி மதிப்பு காண்க. இதை ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன். அடுத்ததான் 132. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண். 133. 17 15 9 13 24 7 12 21 10 24 என்ற புள்ளி விவரத்தின் முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு காண்க. அதாவது இந்த புள்ளி விவரத்துக்கு முகடு கண்டுபிடிக்கணும், இடைநிலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்துக்கும் சராசரி கண்டுபிடிக்கணும். சரியா? 134. 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 கிலோகிராம் மற்றும் அவற்றின் வீச்சு 2.46 கிலோகிராம் எனில் அந்த அளவைகளில் மீச்சிறு மதிப்பு. ஸோ வீச்சு ரேஞ்ச் அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 135. 25 எண்களின் சராசரி 15 என கணக்கிடப்பட்டது. மறு ஆய்வின் போது 15 என்ற எண் -15 என்று தவறுதலாக குறிக்கப்பட்டு விட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. எனில் சரியான சராசரி. 131வது கேள்வி சொன்னது மாதிரியே தான், ஆனால் இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க. 15க்கு பதில் -15ன்னு எடுத்துட்டாங்கன்ட்டுன்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி கீழே கமெண்டில் சொல்லுங்கம்மா. நாளைக்கு நாம் ஆன்சர் கீழே பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.